துடிக்குது மனசு. பொண்ணு எங்க இருந்தாங்க? பொண்ணு தூத்துக்குடியில தூத்துக்குடியில யாரோட இருக்காங்க? புருஷன். ஆனா என் பொண்ணு வந்துமா என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்லம்மா. சொல்லலாமா? நம்ம அப்பா மனசு சங்கடப்பட்டுருமே. அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, ஏதாவது வாயில இருந்து ஒண்ணு சொல்லி இருந்தா எனக்கு தெரியும். எதையுமே என்கிட்ட சொல்லலாமா? இருக்கம்மா, அத்தைக்கு பாத்துப்பாங்கம்மா. அவன் வண்டிக்கு போவான், அவன் புருஷனை சின்னத்தான் பெரியத்தான் தான் சொல்லுவேன். சின்னத்தான் வண்டிக்கு போனா அத்தைக்கு காசு கொடுக்கறது இல்லம்மா, அப்பாட்ட இருந்து காசு வாங்கி கொடுமா, அரிசி பருப்பு வாங்கி கொடுமா, பேஸ்ட் சோப்பு முத கொண்டு நான் தம்மா வாங்கிட்டு போவேன். அப்பளம் முத கொண்டு. ஏன்னா ஒரு மகளாச்சே, அவளுக்கு நம்ம தானே செய்யணும். கோயம்பேடு வந்து காய்கறி வாங்கி அந்த எம்ஜம் பஸ்ல ஏறி அந்த ஊர்ல போய் இறங்குவோம்மா. பஸ் தெரியாது, படிக்க தெரியாது, பஸ் ஏத்திருவாங்க, அங்க போய் இறங்குவேன். எம்ஜிஆர் நகர்ல அந்த இடம் வாங்கி அது புறம்போக்குமா, அதுல வாங்கி இடம் வாங்கி அதுக்கு கம்பு வாங்கி வீடு கட்டி கொடுத்தது. அண்ணனுக்கும் எனக்கு வீடு பத்தாது. அண்ணன் அந்த பக்கம் போயிட்டான், எனக்கு வீடு பிரிச்சு கட்டணும், மாமனை உடனே அனுப்பு அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஒரு நகையை வித்து 15,000 கையில கொடுத்து உடனே போய் ஓலை கொம்பு எல்லாம் வாங்கி போட்டுட்டு பிள்ளைக்கு உள்ள செலவுக்கு துணிமணி ஜாமான் எல்லாம் கையிலே வாங்கி கொடுத்துமா கொண்ட விட்டுட்டு வாங்கன்னு. அரிசியில இருந்து சர்க்கரையில இருந்து என்ன கேப்ப மாவு கொண்டு அரைச்சி கொடுப்போம்மா. நான் கொடுத்து எல்லாமும் பொண்ணு 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 பொண்ணுன்னு செய்வேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? அதுக்கப்புறமா என்ன வந்து அங்க மதுரவாயில் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா. கொடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு அடிக்கும்போது நான் ஆறுடா அடிக்க சொன்னது, உண்மையை சொல்லுடா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐவும் கேக்குறாங்க. நான் அடிக்க சொன்னான் உங்க மருமகனா? ஆமா, அவனை க்ளோஸ் பண்ணிருன்னு சொல்லிட்டான். க்ளோஸ் பண்ண சொல்லிடுன்னு சொல்லி என் முன்னால சொன்னதுதான். முதல்ல அவனை அப்படி வர சொல்லி கூட்டிட்டு வா, முதல்ல அவனை வரட்டும், அதுக்கப்புறம் தான் உள்ள முடிவு அப்படின்னாங்க. திரும்ப வந்து எங்க அக்கா வந்து வேலம்மான்னு சொன்னேன்னு அவங்க வந்து ஐயா பிள்ளைக்கு எதுவும் ஆயிடப்படாதுடா, நம்ம வேணாண்டா, சரி போனா ஒழியுதுடா, பிள்ளை மேல உனக்கு ஏற்கனவே இதா இருக்கு, சமராசியா போயிருவோண்டா, என் அவனை எடுத்து பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடப்படாதுடான்னு அக்கா சொன்னா. சரின்ட்டு சமராசியா போயிட்டோம். திரும்பியும் அவர் நல்லா இருக்க வந்து இன்னும் 3 நாள் டைம் தரேன், இங்க கொண்டாந்து சேர்க்க முடியுமா, உன்னை விடுதேன், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன், 3 நாள்ல நான் கொண்டு சேர்த்துறேன்னு இவன் கையெழுத்து போட்டுட்டு போனவன் தாமா. மறுநாள் ஓ மகளே மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டான்னு போன் வருதுமா. போன் வந்து அவ எப்போ ஊத்தினாலோ எப்போ வந்தாலும் தெரியாதுமா. போன் வந்துமா அவ அண்ணன் தான் போட்டான், என் பொண்ணோட புருஷனோட அண்ணன் போன் போட்டு உன் மக மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லி போன் வந்ததுமா. அப்ப நான் சொன்னேன் என் புள்ள நல்லா, ஏன்னா இந்த கேஸ் இது 3 நாள்ல வரணும்னு சொன்னதுனால இவங்க அங்க புள்ளைய மிரட்டு இருக்குது எனக்கு தெரியாதுமா. நாம இருக்கிற மெட்ராஸ், அவங்க இருக்காங்க தூத்துக்குள்ள, பக்கம் இருந்தா நான் ஓடி பார்க்க முடியுமா? இவங்க அடிபட்டு கிடக்குறாங்க, நான் போக முடியாது, ஆஸ்பத்திரிங்களையுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவளை மிரட்டி என்ன கேட்டாங்களோ என்ன வச்சாங்களோ தெரியாதுமா. என்கிட்ட என் மக போன் போட்டு அம்மா அப்பாவை அடிச்சது உண்மையாம்மான்னு என்ன வந்து கேட்டா. ஆமா அம்மா அடிச்சிருக்காங்க, அப்பாவுக்கு வந்து அப்பாட்ட போன கூடுன்னா. அப்பா பேச முடியல, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து படுத்திருக்காங்கம்மா, அப்புறம் பேச சொல்றேன் என்னம்மா அப்படின்னு. சரிம்மா நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அதாம்மா எங்க லாஸ்ட் போன் போட்டது. அதோட அங்க என்ன நடந்து தெரியாதுமா. மறுநாள் 7 மணிக்கு எனக்கு போன் வருது. எப்படி வந்தா உன் மக மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டா நீ அர்ஜென்ட்டா புறப்பட்டு வான்னு என்னை மட்டும்தாம்மா கூப்பிடுறாங்க, இவங்களை கூப்பிடல. அப்ப நான் என்ன தெரியுமாம்மா பயந்துட்டேன். புள்ள நல்லா இருக்கும்போது இந்த கேஸ் அப்படின்னு நம்ம புருஷனை அடிச்சு போட்டிருக்காங்களே, அப்ப வந்து நம்மள ஏதோ திட்டம் போட்டு நம்ம புள்ளைய செய்ய போறாங்களோ நம்மள செய்ய போறாங்களோ தெரியல, இல்ல வேணும்னு தான் சொல்றாங்களோ தெரியலன்னு நான் கொஞ்சம் பயந்துகிட்டுமா. ஏன் புள்ள நல்லா தானே இருந்தா, உங்களை நான் நம்ப மாட்டேன், உங்க அம்மாட்ட போன கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேம்மா. கேட்ட உடனே அவன் அம்மாட்ட போன கொடுத்துட்டாம்மா. கொடுத்த உடனே அவங்க அம்மா பேசுறாங்க, ஏம்மா நல்லா இருக்கியா, என்னை வந்து அவங்க லட்சுமின்னு தான் கூப்பிடுவா. அம்மா நல்லா இருக்கியா, நாங்க நல்லா இருக்கான்னு. என்ன என் பிள்ளைக்கு என்ன மைனி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லம்மா, மீன் வரத்தா காலில் எண்ணெய் பட்டு புள்ளைய ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன், அவனை கூப்பிடாத, நீ மட்டும் வந்து சேரு. நைட்ல எத்தனை மணிக்குமா? நைட்டு 9 மணிக்கு. நான் எப்படிமா நான் பணம் பெரட்டி நான் எந்த பசு பிடிச்சி இவங்களை போட்டுட்டு நான் எப்படிமா போக முடியும்? திருப்பி உங்களையும் நான் நம்பல, என் பிள்ளைகிட்ட கொடுங்க, எந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கீங்கன்னா தூத்துக்குடி பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்குங்கிறாங்க.
அப்படியா, சரி என் பொண்ணுகிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொன்னம்மா. பொண்ணு ஐஸ் வார்டுல இருக்கா, கொடுக்க முடியாதுன்னு. கொஞ்சம் கொடுங்களேன்னு சொன்னாம்மா. போன கொண்ட காதுல வச்சாம்மா. இருங்க, காதுல வைக்கும் போது என் பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடலம்மா, பாப்பா பாப்பான்னு குரல் கேட்டுதுமா. அவ குழந்தையதாம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப நம்பின, ஏங்க பிள்ளைக்கு ரொம்ப தான் முடியல பாருக்குங்க, இனிமே நம்ம உயிர் போனாலும் போனா போதுங்க, நீங்க இருங்க இல்லாட்டி எங்க நடுநாத்தனார போன் போட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அந்த நிமிஷமா போக முடியலம்மா. என் வீட்டுக்கு 3 ஆள் வந்துச்சுமா. நைட்ல 12 மணிக்கு அவனோட மச்சானுங்க என் வீட்டுக்கு வந்து கிளம்பு அப்படியாச்சு மர வயல் கேட்டு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், இன்னொரு நாத்தனாரு போனை போட்டு, நாத்தனார் பொண்ணு எல்லாம் மதுர வயல இருக்காங்க, அத்தை எங்கேயும் போயிடாத, ஆனா புள்ள ஊத்திக்கிட்டு தான் ஆஸ்பத்திரியில தான் இருக்கா, நீங்க எங்கேயும் வெளியில போயிடாதீங்க, உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்கன்னு உண்மை தெரிஞ்சுதுமா. அப்ப இவனை வரும்போது, நான் இப்ப வரலப்பா, நான் இப்ப கிளம்பு நானும் முடியாத இருக்கவங்க நான் போட்டுட்டு வர முடியாது, என்கிட்ட காசு இல்லை நைட்ல, நான் காலையில தான் கிளம்புவேன்னு சொல்லிட்டுமா. அதோட காலையில நேரம் மதுரை வயல் போய், ஐயா என் பொண்ணை இப்படி சொல்லி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதோட நான் காசு பெரட்டிமா கிளம்பி நான் போங்காட்டி இவங்களை விட்டுட்டு மணி 3 மணிமா. மறுநாள் 3 மணி போனோன்னா பஸ்ஸு கோயம்பேட்டில் பஸ் ஏறி மறுநாள் காலையில 8 மணிக்கு அங்க போய் 2 நாள் ஆயிடுது. 2 நாள் ஆயிட்டுதுமா. அங்க என்னைக்கு கொண்டா சேர்த்தாங்களோ தெரியாது. நான் அப்பயும் நம்பாதம்மா, ஒரு படிப்பு இல்லாதவ கூட நான் தூத்துக்குடி அந்த ஓப்பில போய் கேட்டாம்மா, ஏன்னா நம்மளை வர வச்சு அடிக்கதான் போறானோ பர்றதுக்கு நினைச்சுக்கிட்டு, அங்க நம்ம புருஷனை அடிச்சானுமா, இங்க வர வச்சு நம்மள என்னமோ பண்றானோ பர்றதுன்னு நான் பயந்துக்கிட்டுமா போய் அங்க ஆஸ்பத்திரியில நர்ஸாமா இருந்தாங்க. அம்மா இந்த மாதிரி ராஜாத்தி மண்ணெண்ணை ஊத்தி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களாம்மான்னு கேட்டாம்மா. ஆமாம்மா அந்த லாஸ்ட் போங்கன்னாங்கம்மா. அப்புறம் நான் எங்கதான் இருக்கேன் எவத்ததான் இருக்கேன்னு தெரியாதும்மா. நேரா போனா போட்டு அவன் அண்ணனும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் அவ ஆத்தாயாட்ட உட்காந்துருக்கா, அவனை 2 பேரும் புள்ளைய போட்டு கடிச்சு வச்சு முகம் தெரியலம்மா. நான் போறேன், அடையாளம் தெரியல, இந்த கை இது இந்த காலுதான் இருந்தது, உடல் பூரா எரிஞ்சிடுச்சு. அம்மான்னு அடையாளம் தெரியல, குழந்தை எங்க இருக்குங்கிறதும் எனக்கு புரியல. போய் அம்மா பாத்துக்கிட்டு என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு என்னம்மா கேட்டம்மா. எதுவுமே என் புள்ள வாக்குமானம் கிடையாதும்மா. நகா இல்லை, கண்ணெல்லாம் உள்ள போயிட்டுது. அப்படியே கைய பிடிச்சி பாப்பாவை பார்த்துக்கோங்கிற அர்த்தத்துல சொன்னாலோ, புள்ளைய பார்த்துக்கோ, உரியிற டம்ளர்ல பால் கூடு என்னதாம்மா சொன்னா, வேற எதுவுமே சொல்லல. அதோட இருந்து 2 நாள் ஆஸ்பத்திரியிலே கிடந்தம்மா. டாக்டருங்களை வச்சுக்கிட்டு அம்மா அவனை என்ன உள்ள விடாமையும் மிரட்டிக்கிட்டு ஆளை வச்சு பயமுறுத்தினானோ அம்மா. அப்பயும் என் புள்ள இருக்காளேன்னு பார்த்துருந்தேன். இந்த புள்ளைய தூக்கி வந்து உடனே என் கையில கொடுத்துட்டாம்மா. இந்த புள்ளைய கட்டுப்படுத்த முடியல, உங்ககிட்ட தான் இருக்கும், 1 வயசா நீ வளர்த்துட்ட, நீனே பாருங்க இந்த புள்ளைய கொண்டாந்து என் கையில கொடுத்தாம்மா. புள்ள கையில நான் இங்கேருந்து போகும்போது அண்ணா கயிறு போட்டு, மோதிரம் போட்டு, கொடி போட்டு, செயின் போட்டு, ஒரு பேக்கு நிறைய துணி போட்டு அனுப்பியிருக்கம்மா. என் புள்ள காலில் ஒன்றும் கிடையாது, கிழிஞ்ச சட்டையை போட்டு தூக்கிட்டு வந்தான். நான் நகா தெரியாது, குழந்தைய பார்த்தேன், அவளை பார்த்தேன், அவளைதான் பாக்குறத, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாருமா. குழந்தைய கையில புடிச்சுக்கிட்டோம்மா, குழந்தைய விடமா தன்னுட்டு குழந்தை கையில வச்சுக்கிட்டுமா. உடனே சட்டை எடுத்துருவ சொல்லி எங்க நாத்தினார். உடனே எவ்வளவு துணி போட்டேன் என் பிள்ளைக்கு. அவளுக்கு மேல மூடுறதுக்கு 2 பெட்ஷீட், 2 வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுத்து, என்ன ஆனா போது என்ன செய்ய போறோம், மிரட்டுவான். இதோட நம்ம உயிரே போனா போது புள்ளி அப்படியே அணைச்சிக்கிட்டோம்மா. குழந்தை 1 வயசு 4 மாசம் அவ சாவ சொல்ல அணைச்சிக்கிட்டோம்மா. அழுதுகிட்டு இப்படி பார்த்தா ஆளுங்க இருக்கும், இப்படி பார்த்தா ஆளு வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் பயப்படாமையே கொஞ்சம் தைரியமா இருந்துட்டு இவங்களுக்கு உடனே போன் போட்டேன், வாங்கன்னு வந்தாங்கம்மா. வரவும் அம்மா அப்பள என் மகத்தை கூட இவங்க பாக்கலம்மா. உடனே அப்படியே பாக்குற மாதிரி வச்சுமா என் பொண்ணோட புருஷன் தான் வாயில துணியை வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. சொல்ல துடிக்குது மனசு.